ஹாய் ஜான்சி, எப்படி வீட்டிலேயே 100 ரூபாய் செலவில் ஃபேஷியல் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொல்ல போறது பியூட்டி பார்லர் டைப்பான ஃபேஷியல். பொதுவா பியூட்டி பார்லர்ல ஃபேஷியலுக்கு 500 ரூபாய் அல்லது 3000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அந்த ஃபேஷியலை நம்ம 100 ரூபாய்க்கும் கம்மியான செலவுல வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். அதை எப்படி செய்யறது அப்படின்னு நான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நான் என் சன்னை வச்சு டெமோ பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் யார் ஃபேஷியல் செய்ய போறாங்களோ அவங்க கையில நகை இருக்க கூடாது. நெயில்ஸ் எல்லாமே நல்லா ஒட்ட கட் பண்ணிடணும். அடுத்தது, யாருக்கு நம்ம செஞ்சு விடுறோமோ அவங்களுடைய ஹேர் ஃபுல்லா தூக்கி வச்சு இந்த இடத்துல டை பண்ணிக்கணும், ஃபேஸ்ல விழாத மாதிரி. அதுக்கப்புறம் தான் ஃபேஷியலை ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ஃபேஷியல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அடுப்புல கொஞ்சம் தண்ணி, சுடுதண்ணி ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வச்சுட்டு வந்துருங்க. இடையில நமக்கு தேவைப்படும். பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பவுல்ல தண்ணி, கிளென்சிங் மில்க், ஃபேஷியல் கிட், டிஷ்யூ, ஒரு காட்டன் கிளாத் இதெல்லாம் வச்சிருக்கேன். இதை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இப்ப ஃபேஷியல் கிட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, பல வகையான ஃபேஷியல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபேஷியல், இதுதான் பேசிக். அடுத்தது பேர்ல் ஃபேஷியல்னு சொல்லுவாங்க, அது ஆயிலி ஸ்கின்கானது. கோல்டு ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ட்ரை ஸ்கின்கானது. இந்த ஃப்ரூட் ஃபேஷியல் யார் வேணா போடலாம், பிகினிங் லெவல். ஃபைனலா பாத்தீங்கன்னா டைமண்ட் ஃபேஷியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்றது. ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின் யார் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போய் பியூட்டி பார்லர்ல விசாரிச்சோம்னா டைமண்ட் ஃபேஷியலுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய், ஃப்ரூட் ஃபேஷியலுக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபேஷியல் கிட்டும் கிட்டத்தட்ட ஒரே விலை தான். இப்ப இந்த ஃபேஷியல் கிட்டு நான் உள்ளூர்ல தான் வாங்கினேன். பட் ஆன்லைன்ல இது இருக்கான்னு தெரியல. ஆன்லைன்ல ஏதாவது அவைலபிள்னா அந்த லிங்க் நான் கீழே தரேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஊர்ல உள்ள அந்த ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கும். நீங்க ஃபேஷியல் கிட் அப்படின்னு கேட்டீங்கனாலே கிடைக்கும். மேல நான் வச்சிருக்கிறது ஃப்ரூட் ஃபேஷியல். இந்த ஃப்ரூட் ஃபேஷியல் கிட்ல 4 வெரைட்டி கொடுத்திருக்காங்க. இது கூடவே ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்திருக்காங்க. இது சும்மா ஃபேஸ் வாஷ் தான். இது கூட வருது எக்ஸ்ட்ராவா, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ண போறது இந்த 4 தான். எப்படி ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க பேக் சைட் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு நல்ல கலரான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அதே போல நார்மலான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமண்ட் ஃபேஷியல் யூஸ் பண்ணலாம். இந்த டைமண்ட் ஃபேஷியல் பாத்தீங்கன்னா அதுலயும் இதே மாதிரி தான் 4 பொருள் கொடுத்திருக்காங்க, பிளஸ் ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுத்திருக்காங்க. இதுல 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இதோடைய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிட்டுடைய விலை 200 ரூபாய் வருது. அது ஒரு கிட்டுடைய விலை 180 ரூபாய் வருது. பட் ஒவ்வொன்றும் 3 தடவை பண்ணலாம் அல்லது 3 பேருக்கு பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் அந்த செலவுல முடிஞ்சிரும். ஆனாலும் பியூட்டி பார்லர்ல அதிகமா வாங்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் இருக்கும். கை வலிக்க வலிக்க மசாஜ் பண்ணணும், அதுதான் இதுல முக்கியமான விஷயம். சோ எப்படி மசாஜ் பண்ணி ஃபேஷியல் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். அவங்களுடைய டைமுக்காக தான் பியூட்டிஷியன்ஸ் அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபேஷியலுக்கு இன்னொரு ஃபேஷியலுக்கும் பெரிய ரேட் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நம்ம என்ன பண்ணணும்னா, யாருக்கு ஃபேஷியல் பண்ண போறோமோ அவங்களுக்கு கிளென்சிங் மில்க் வச்சு ஃபேஸ கிளீன் பண்ணணும். இது ஹெர்பல் ஃபேஷியல் கிடையாது, பட் இது ஹெர்பல்னு போட்டிருக்கு. ஸ்டில் ஹெர்பலான ஃபேஷியல் வேற மெத்தட், அதை நீங்க இன்னொரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அவங்களே செய்யணும்னா கஷ்டம், அடுத்தவங்களுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சு விட்டுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ப்ளீச் பண்ணும், மாசத்துக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணும். ப்ளீச்சுக்கும் ஃபேஷியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ப்ளீச் உங்களுடைய ஃபேஸ்ல இருக்க அந்த டார்க் ஸ்பாட்லாம் எடுத்துரும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிலருக்கு புள்ளி புள்ளியா கருப்பா இருக்கும், சிலருக்கு மங்கு விழுந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிரும் ப்ளீச் பண்ணும்போது. அதே சமயத்துல ஃபேஸ் உடைய கலரை என்ஹான்ஸ் பண்ணி தரும், கொஞ்சம் லைட் ஆகும் கலர். ஆனா ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெட் செல்ஸ் எல்லாம் சூப்பரா ரிமூவ் பண்ணிரும். நல்ல இந்த ஸ்க்ரப் போட்டு தேய்க்கும் போது இந்த நோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும், அது எல்லாமே கம்ப்ளீட்டா போயிரும். ஸ்கின்னை நல்லா ட்ரை ஸ்கின்னா இருந்ததுன்னா அதை நார்மல் ஆக்கி கொடுக்கும். அதே போல ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் நார்மல் ஆக்கி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
அப்புறம் க்ளோ கிடைக்கும். அதாவது பார்க்கும்போதே ஒரு ஷைனிங்கா இருக்கு. இந்த சுருக்கங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு மறைஞ்சு பாக்கறதுக்கு வந்து ஃபேஸ் வந்து அப்படியே அயன் பண்ண ஃபேஸ் மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதுதான் வந்து ஃபேஷியல். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிளென்சிங் மில்க் போட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். கிளீன் பண்ணும்போது நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் தான் ஃபேஷியல்ல ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பார்லர்ல 1 hour எடுத்துக்குவாங்க ஃபேஷியலுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. அப்படி மசாஜ் பண்ணாதான் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும். மசாஜ் பண்ண ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேஷியல் பண்ணி முடிச்சு 3 days கழிச்சுதான் அதோட ஃபுல் எஃபெக்ட் உங்க ஃபேஸ்ல தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா போட்டு அவங்க பண்ற மசாஜ்ல ஃபேஸே வந்து ஒரு ரெட்டிஷா ஆன மாதிரி ஆயிரும். அதுவும் எஸ்பெஷலி பிரைட் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு செவந்த மாதிரி இருக்கும். அதனால பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா பிளாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் 3 days கழிச்சு அந்த இதெல்லாம் ரெட்டிஷ்னஸ் எல்லாம் மறைஞ்சதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவா கலரா அப்படி கிடைக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ஃபேஸ்ல. அதனால உங்களுக்கு இன்னும் நல்லா பாக்குறதுக்கு ஷைனிங் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல நம்ம வந்து மசாஜ் பண்ணோம். ஓரளவுக்கு அந்த ஃபிங்கரோட நுனியில வச்சுதான் நம்ம அழுத்தி தேய்க்க போறோம். அதனாலதான் நெயில்ஸ் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்படி தேய்ச்சிட்டு நோஸ்லயும் நல்லா தேய்க்கணும். கிட்டத்தட்ட இந்த மசாஜ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes கண்டினியூஸா பண்ணுவாங்க. பட் நான் டெமோக்காக ஷார்ட்டா முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி வச்சு இங்கேயும் மசாஜ் பண்ணிக்கணும். டோட்டலா மசாஜ் பண்ணி முடிச்சிட்டு நம்ம வந்து வைப் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்கள்ட்ட காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரத்துணி வச்சு இதை வந்து நம்ம ரப் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது வந்து ஃபேஸ்க்கு ஆவி பிடிக்கணும். நான் வந்து அதுக்கு தான் சுடுதண்ணி வைக்க சொன்னேன். இந்த சுடுதண்ணியை வந்து நான் இதுல ஊத்திட்டு வந்திருக்கேன். இத வந்து பக்கத்துல கொண்டு போய் அப்படியே ஓபன் பண்ணும்போது அந்த ஆவி வந்து ஃபேஸ்ல படணும். நீங்க வந்து ஒரு அந்த கெட்டில்லாம் இருக்கு பாத்தீங்களா, மூடி போட்ட கெட்டில், அந்த மூடி வழியா லேசா வர்ற மாதிரி பாத்துக்கலாம். நான் வேற ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு இதுல ஊத்திட்டு வந்திருக்கேன். இந்த ஆவி வந்து அப்படியே முகத்துல படுற மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிக்கும். ஓபன் ஆகும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே தன்னை போல வெளியே வந்துரும். அதை ரிமூவ் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹாட் வாட்டர்ல இது பண்றோம். நீங்க ஹாட் வாட்டர் போட்டு இதுக்குன்னே உள்ள எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை வச்சு கூட நீங்க பண்ணலாம். அல்லது எழுந்து ஃபேஸ வந்து காமிச்சிட்டு ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆவி பிடிக்கலாம். எப்படி ஆவி பிடிச்சாலும் ஓகே தான். பட் அப்படி ஆவி பிடிக்கும் போது ஃபேஸ்ல உள்ள ஸ்கின் நெகிழ்ந்து உள்ள வந்து இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியே வந்துரும். அதுக்காக தான் நம்ம ஆவி பிடிக்கிறது. இப்போ நம்ம ஆவி பிடிச்சாச்சு. ஆவி பிடிச்ச பின்னால நம்ம கிட்ல இருந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டிருக்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ரப் பிளஸ் கிளென்சர் ரெண்டும் கலந்தது. அதாவது ஒவ்வொரு கிட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைமண்ட் கிட்ல கிளென்சரும் ஸ்க்ரப்பும் ஒரே இதுல வந்துரும், மிங்கிள் ஆகி. அது இல்லாம 3 ஸ்டெப் வரும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பப்பாயா கிட்ல கிளென்சர் தனியா ஸ்க்ரப் தனியா வரும். அது இல்லாம 2 ஸ்டெப் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து பிளாக்கா இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இத வந்து ஓபன் பண்ணி நல்லா வச்சு தேய்க்கணும். அதுக்கு முன்னால நீங்க ஆவி பிடிச்ச உடனே இந்த நோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி லேசா பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வந்துரும். பொதுவா பியூட்டி பார்லர்லாம் அப்படிதான் எடுத்து விடுவாங்க. அவங்க வந்து ஏதாவது இந்த முள்ளு இடுக்கி மாதிரி வச்சு எடுத்து விடுவாங்க. நம்ம கையில பிரஸ் பண்ணாலே போதும், வந்துரும். இந்த பாருங்க ஒயிட்டா இருக்கு பாருங்க. சிலருக்கு ஒயிட்டா இருக்கும், சிலருக்கு பிளாக்கா இருக்கும். ஃபேர் ஃபேஸ் இருக்கவங்களுக்கு பிளாக்கா தெரியும். இதுவே டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒயிட்டா தெரியும். நம்ம அடிக்கிற பவுடர் எல்லாம் போய் அந்த ஹோல்ஸ்ல பூந்து அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஆவி பிடிச்சிங்கன்னா தான் அந்த போர்ஸ் ஓபன் ஆகும்போது வெளியே வரும். இப்ப அடுத்தது ஸ்க்ரப் போடும்போது டோட்டலாவே வெளியே வந்துரும். இந்த ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நர தன்மையுடையதா இருக்கும். அதனாலதான் டோட்டலா வந்து அது வெளியே வருது. உப்பை எடுத்து நம்ம கலந்து தடவுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது தூள் உப்பு இருக்கிற மாதிரி ஒரு நரப்போட இருக்கும். சோ இத ஃபேஸ் முழுக்க இப்படி அப்ளை பண்ணி நம்ம அதே போல மசாஜ் பண்ணோம்னா உள்ள இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸும் வெளியே வந்துரும். ஸ்கின்னும் ஷைனிங் ஆகும். பொதுவா பாத்தீங்கன்னா ப்ளீச் பண்ண உடனே ஃபேஷியலும் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து நல்ல எஃபெக்ட் தெரியும். பார்த்தாலே ஷைனிங்கும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இப்ப எல்லாத்தையும் வைப் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்கின் கிரீம். இந்த கிரீம் வந்து வைட்டமின் இ, வீட் ஜெர்ம் ஆயில் இதெல்லாம் கலந்தது. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 10 இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்கின்ல அப்ளை பண்ணி மசாஜ் தான் பண்ணணும். இதுல வரிசையா பாத்தீங்கன்னா மசாஜ் தான் வரும்.
இத எந்த அளவுக்கு மசாஜ் பண்ணும் அப்படின்னா நம்ம அப்படியே மசாஜ் பண்ண அது அப்படியே மறைஞ்சிரும் பாக்கறதுக்கு, அந்த கலரே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாஜ் பண்ணோம். இப்ப பாருங்க இங்க போட்டேன், மசாஜ் பண்ணதும் மறையுது பாருங்க. இது வந்து பாலிஷிங் எஃபெக்ட், ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்றது. அதுதான் வந்து இந்த கிரீம், ஸ்கின் கிரீம். ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இது பண்ணும்போது. சுருக்கம்லாம் மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் மறையும், ஒரே டைம்ல எஃபெக்ட் கிடைக்காது உங்களுக்கு. தொடர்ந்து நீங்க ஃபேஷியல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல நல்ல எஃபெக்ட் பார்க்கலாம். 3 மாசத்துல இருந்தே எஃபெக்ட் தெரியும். 6 மாசம் ஆனாக்கா நல்ல ஃபேஸ் வந்து ஷைனிங்கா க்ளோயிங்கா அப்படி இருக்கும். மாசம் ஒரு டைம் தான் பண்ணும், அடிக்கடி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல் வச்சுதான் நீங்க பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த கிரீம் வந்து நான் போட்டது காணா போயிருச்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம க்ளோ பேக் போட போறோம். க்ளோ பேக் அப்படின்னா, பேக்னா உங்களுக்கு தெரியும், நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்றதா பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேஸுக்கு. இப்ப வந்து இதை போட்டு நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ இந்த தொங்கி போன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேல இழுத்து செய்யும் போது நமக்கு வந்து இது போட்டு முடிச்சதையும் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டைட்டான ஃபீலிங் கிடைக்கும். ட்ரை ஆக அப்படியே விருன்னு இழுத்து பிடிக்கும். கண்ணை விட்டுட்டு தான் சுத்தி போடணும், கண்ணு கிட்ட போடக்கூடாது. சோ இப்படி ஃபேஸ்ல எல்லா இடத்துக்கும் ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும், மசாஜ் பண்ண தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் போட்டுட்டு நம்ம 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விடும்போதுதான் நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். கொஞ்ச நேரம் ஆக அது காய பாத்தீங்கன்னா நல்லா ஒரு இந்த ஸ்மூத்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சுருக்கம்லாம் மறைஞ்சு அந்த ஏஜிங் இதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னா பொதுவா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்குங்க, சிகப்பழகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம். யாராலையும் இயற்கையான நிறத்தை மாத்த முடியாது, இம்ப்ரூவ் தான் பண்ண முடியும். எந்த ஒரு மெடிசனுமே பாத்தீங்கன்னா, நான் குழந்தைங்களா சிவப்பா மாறுறதுன்னு போட்டிருக்கேன், அதுவும் கூட பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தான் கிடைக்கும். டோட்டலா கருப்பா இருக்கிறவங்க சிவப்பாக இருக்கு, இது வரைக்கும் சயின்ஸ்ல எந்த வழியுமே கண்டுபிடிக்கல. அதனால சிவப்பாக முடியாது, ஆனா இருக்கிறத மேம்படுத்தலாம். நிறம் மட்டும் இல்ல, அழகுங்கிறது அந்த ஸ்மூத்னஸ், அந்த டெக்ஸ்சர், அந்த காம்ப்ளெக்ஷன், அந்த ஷைனிங் எல்லாத்துலயுமே அழகு இருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம மேம்படுத்த முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்றோம் நாம. இப்போ நான் க்ளோ பேக் போட்டுட்டேன். இந்த பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் வைக்கணும், பட் நான் வீடியோக்காக இதை வந்து நான் ரப் பண்ணி எடுக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லி இதுலயே போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிஷ் கிரீம். பாலிஷ்னா ஃபைனலா, அதாவது ஒரு ஃபைனல் டச்சிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபைனல் டச்சிங் கொடுக்கறதுக்கான ஒரு கிரீம் இது. இப்போ வந்து நம்ம அதை வந்து ஜஸ்ட் கையில எடுத்து கொஞ்சம் ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணி லேசா மசாஜ் பண்ணா போதும், ரொம்ப ரப் பண்ண தேவையில்லை. நம்ம ரொம்ப மசாஜ் பண்றது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான், அந்த கிளென்சிங் போட்டு ஸ்க்ரப் போடும்போது தான் நம்ம ரொம்ப மசாஜ் பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நேரம் தேய்க்க அது மறைஞ்சிரும். சோ கொஞ்ச நேரம் நம்ம தேய்ச்சி விடணும், அவ்வளவுதான். ஸ்கின் வந்து அதை அப்சார்ப் பண்ணணும். யூசுவலா ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஃபேஷியல் பண்ணும்போது பியூட்டி பார்லர்ல கழுத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க, அதே போல பேக் சைடும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதாவது எந்த பார்ட் வந்து துணிக்கு வெளியே தெரியுதோ அந்த எல்லா பார்ட்டுக்கும் அவங்க பண்ணி விடுவாங்க, எல்லா பார்ட்டுக்கும் மசாஜ் பண்ணி எல்லா பார்ட்டுக்கும் எல்லாமே போட்டு விடுவாங்க. பட் நான் வந்து இப்ப ஃபேஸ்க்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன். சோ நீங்க யாருக்காவது ஃபேஷியல் பண்ற மாதிரி இருந்ததுன்னா டோட்டலா பண்ணணும், அப்பதான் வந்து கலர் டிஃபரன்ஸ் தெரியாது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் ஒரு கலரா இருக்கும், நெக்கு வந்து கருப்பா தெரியும், ஃபேஸ் மட்டும் க்ளோயிங்கா இருக்கும், பார்த்தாலே தெரியற மாதிரி. அதனால டோட்டலாவே நீங்க வந்து பண்ணணும். இப்ப இது பாத்தீங்கன்னா இப்படி பண்ண அது வந்து அப்படியே மறையிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படியே பொறுமையா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அவங்களை அப்படியே விட்டுறணும். அது வந்து ஸ்கின் வந்து இழுக்கும், அப்சார்ப் பண்ணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்பார்க்கிள் அப்படிங்கறதுனால அங்கங்க மின்னுது. உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பார்த்தா பாருங்க இங்கெல்லாம் மின்னல் தெரியுது பாருங்க. அந்த இது வந்து ஸ்பார்க்கிள், ஜஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த கிரீம் எக்ஸஸா இருக்கிறத மட்டும் எடுத்துடணும். டோட்டலா நம்ம வந்து கழுவ தேவையில்லை. பொதுவா ஃபேஷியல் பண்ணா ஒரு நாள் ஃபுல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. இப்போ நம்ம ஃபேஷியல் செஞ்சு முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தி ரப் பண்றதுனால அந்த ரத்த ஓட்டம்லாம் ஸ்பீட் ஆகும். சோ பிளட் அதிகமா பாயும் போது கலர் கொஞ்சம் டார்க் தான் ஆகும். பட் 3 டேஸ் கழிச்சுதான் அதோட ஃபுல் எஃபெக்ட் என்னங்கிறது தெரியும். செஞ்சு பாருங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். எவ்ரி மந்த் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒரு 6 மாசத்துல நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இப்போ நம்ம ஹீரோ சூப்பரா ஃபேஷியல் பண்ணி ரெடி ஆயிட்டாரு.
அவ்வளவுதாங்க. ஃபேஷியல்னா இதுதான். வெறும் 100 ரூபாய் செலவுல நீங்க பண்ணிடலாம். பியூட்டி பார்லருக்கு போக தேவையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.